the best choice for your kids' bright future. Locus Victor Puduvai Public School CBSE pattern, recognized by Government of Puducherry. Our features: creating English atmosphere and providing quality education, personal care for slow learners, flexible and affordable sessions, excellent security system, French and Hindi for all classes, NEET, IIT and JEE coaching from class 6, vast playground, Panchakshala classes for self-defense, music and dance classes, transport facility around Pondicherry, 50% fee concession for siblings and also for second admission. Admission is going on for all classes. We provide best academic, culturals and sports. Locus Victor Puduvai Public School, opposite to Ajpan Dates and Nuts, ECR Main Road, Puducherry. For admission call 9629218393 and 979179485. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். கோடை வெப்ப தாக்கத்தை தொடர்ந்து பொதுமக்கள் தாகத்தை தீர்க்கும் வகையில் உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குடிநீர் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஆணையர் சுரேஷ் ராஜ் தெரிவித்துள்ளார். உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோடை வெப்பத்தின் தாக்கத்தை தொடர்ந்து பொதுமக்கள் தாகத்தை தீர்க்கும் வகையில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன. மேலும் விலங்குகள், பறவைகளுக்கும் தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களுக்கான கோரிமேடு பேருந்து நிலையம், கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவமனை நுழைவு வாயில், லாஸ்பேட்டையில் உள்ள விமான நிலைய சாலை, ராஜீவ்காந்தி குழந்தைகள் விளையாட்டு பூங்கா, உழவர் சந்தை, கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ராஜீவ்காந்தி சிலை திடல் பேருந்து நிறுத்தம், மூலக்குளம் பேருந்து நிறுத்தம் ஆகிய இடங்களில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதி செய்து தரப்பட்டுள்ளது. இதேபோல் பறவைகள், விலங்குகளுக்கான மேட்டுப்பாளையம் கனரக வாகன நிறுத்துமிடம், லாஸ்பேட்டை ஹெலிகாப்டர் இறங்குதளம், அசோக் நகர் குழந்தைகள் விளையாட்டு பூங்கா, ஜவஹர் நகர் உழவர்கரை நகராட்சி முதன்மை அலுவலகம், லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் ராஜீவ்காந்தி குழந்தைகள் விளையாட்டு பூங்கா, ரெயின்போ நகர் குழந்தைகள் விளையாட்டு பூங்கா, காமராஜர் மணிமண்டபம் பேருந்து நிறுத்தம், கிழக்கு கடற்கரை சாலை, நவீன சுகாதாரமான மீன் அங்காடி ஆகிய இடங்களில் குடிநீர் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் பசுமை பந்தலும் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் 24 மணி நேரமும் இலவச மனநல ஆலோசனை மையம் செயல்படுகிறது என சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 2022ஆம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனத்தின் ஆய்வின்படி இந்தியாவில் ஒவ்வொரு வருடமும் 10 லட்சம் பேருக்கு 11.6% பேர் தற்கொலை செய்கின்றார்கள் எனவும், உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல மனநலத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை. மாணவர்களிடையே தேர்வு குறித்த பயம், தேர்வு முடிவு குறித்த பயம், நீட் தேர்வு குறித்த பயம், தற்கொலை சிந்தனைகள் போன்றவை அதிகமாக உள்ளன. பல்வேறு மன பிரச்சனைகள், உறவுகளிடையே பிரச்சனை, காதல் தோல்வி, பொருளாதார சிக்கல், போதை பழக்க வழக்கங்கள் போன்றவற்றினால் ஏற்படும் மன உளைச்சலை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து அதனை சரி செய்வதன் மூலம் மன நோயாளிகளையும் தற்கொலைகளையும் தடுக்கலாம் என்றும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் 24 மணி நேரமும் இலவச மனநல ஆலோசனை தொலைபேசி சேவை மையம் செயல்படுகிறது. மக்கள் மனநல ஆலோசனைக்கு 14416 என்ற இலவச எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் வழியாக திருப்பதிக்கு இயக்கப்பட்டு வரும் விரைவு ரயில்கள் தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக பகுதி அளவு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே சார்பில் திருச்சி கோட்ட மக்கள் தொடர்பு அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தெற்கு ரயில்வேயின் குண்டக்கல் கோட்டத்தில் உள்ள திருப்பதி ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ரயில் சேவை பகுதி அளவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதன்படி விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து தினமும் மாலை 5:30 மணிக்கு புறப்படும் விழுப்புரம் திருப்பதி முன்பதிவில்லா விரைவு ரயில் வரும் மே 4ஆம் தேதி வரையில் காட்பாடி திருப்பதி இடையே பகுதி அளவில் ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரயில் காட்பாடி ரயில் நிலையத்துடன் நிறுத்தப்படும். இதேபோல் புதுச்சேரியிலிருந்து பிற்பகல் 3 மணிக்கு புறப்படும் புதுச்சேரி திருப்பதி விரைவு ரயில் திருச்சானூர் திருப்பதி ரயில் நிலையங்களுக்கு இடையே வரும் மே 4ஆம் தேதி வரையில் ரத்து செய்யப்படுகிறது. ரயிலானது திருச்சானூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்படும்.
எதிர் வழித்தடத்தில் திருப்பதியில் இருந்து அதிகாலை 4 மணிக்கு புதுச்சேரி புறப்பட வேண்டிய திருப்பதி புதுச்சேரி விரைவு ரயிலானது திருப்பதி திருச்சானூர் இடையே வரும் மே 5ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுகிறது. மேலும் அந்த ரயில் திருச்சானூர் ரயில் நிலையத்திலிருந்து அதிகாலை 4:25 மணிக்கு புறப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மின் கட்டண நிலுவைத் தொகை செலுத்தாதவர்கள் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என புதுச்சேரி மின்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மின்துறை தெற்கு கோட்டம் செயற்பொறியாளர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், மின்துறை தீவிர மின் துண்டிப்பு மேற்கொள்ளப்பட இருப்பதால் தெற்கு கிராம கோட்டம் அலுவலகத்திற்கு உட்பட்ட அரியாங்குப்பம், தவளக்குப்பம், கிருமாபாக்கம், பாகூர், கருகிலாம்பாக்கம், வடமங்கலம், திருவண்டார்கோவில், பாதானூர், கரியமாணிக்கம், கரையாம்புத்தூர் ஆகிய பிரிவு அலுவலகங்களுக்கு உட்பட்ட மின் நுகர்வோர்கள் தங்களுடைய நிலுவைத் தொகை மற்றும் மின் கட்டணத்தை உரிய நேரத்தில் செலுத்த வேண்டும். இல்லையெனில் மின் இணைப்பு துண்டிக்கப்படும். இணைப்பு துண்டித்த பிறகு நிலுவைத் தொகை முழுவதும் செலுத்திய பிறகே மின் இணைப்பு வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 12 பேரிடம் ஆன்லைன் முதலீடு ஆசை வார்த்தை கூறி ரூபாய் 19,36,000 பணத்தை சைபர் கிரைம் மோசடி கும்பல் திருடியது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லாஸ்பேட்டையைச் சேர்ந்த பால்ராஜ் இவரது வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்து வேலை செய்து சம்பாதிக்கலாம் என கூறினார். இதனை நம்பி ரூபாய் 7,50,000 முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இதேபோன்று நயினார் மண்டபத்தைச் சேர்ந்த சூரியகுமார் ரூபாய் 2,40,000, காரைக்காலைச் சேர்ந்த மணிவண்ணன் ரூபாய் 2,28,000, அரியாங்குப்பம் நாராயணன் ரூபாய் 1,79,000 பணமும் இணைய வழி மூலம் ஏமாற்றப்பட்டுள்ளனர். தட்டாஞ்சாவடி லூயு மேரி ரூபாய் 15,000, மாகியைச் சேர்ந்த ஷில்பா ரூபாய் 74,000, சுல்தான்பேட்டை இர்ஷாத் அகமது ரூபாய் 29,000, காரைக்காலைச் சேர்ந்த ஜெயராஜகுமார் என்பவர் மகன் ரூபாய் 47,000, முத்தையால்பேட்டையைச் சேர்ந்த ரேவதி ரூபாய் 5 லட்சம் என ஆன்லைன் மூலம் பணத்தை இழந்துள்ளனர். புதுச்சேரியில் நேற்று மட்டும் 12 நபர்களிடம் ரூபாய் 19,36,000 பணத்தை சைபர் கிரைம் மோசடி கும்பல் திருடியுள்ளது. இதுகுறித்து சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரின் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த மாதம் பிப்ரவரி 28ஆம் தேதியன்று புதுச்சேரி முதலியார்பேட்டை உப்பளம் சாலையில் பாலியல் தொழில் நடைபெறுவதாக வந்த தகவலின் பேரில் முதலியார்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் தனிப்படை அமைத்து சோதனை நடத்தினர். சோதனையின் போது தமிழ்நாடு கோட்டக்குப்பம் சின்ன முதலியார் சாவடியைச் சேர்ந்த விடுதி மேலாளர் முத்தமிழிடம் அறையினை திறக்குமாறு உத்தரவிட்டபோது அறையில் இருந்தவர்கள் பாலியல் தொழிலில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் 2 பெண்களுடன் பாலியல் தொழில் நடத்தி வருவது தெரிய வந்தது. பாதிக்கப்பட்ட 2 பெண்களும் மீட்கப்பட்டு பெண்கள் காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். குற்றம் சாட்டப்பட்ட பாலாஜி, ஐயப்பன் என்கின்ற மணிகண்டன், தினேஷ், லோகேஷ் மற்றும் முத்தமிழன் ஆகிய 5 பேரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டனர். குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் இருந்து 22,000 பணம், மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் மொபைல் போன்கள் ஆகியவை கைப்பற்றப்பட்டன. மேலும் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களிடம் நடத்திய விசாரணையில் புதுச்சேரி வாடரப்பேட்டையைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவர்தான் இந்த குற்றத்தின் பின்னணியில் இருப்பது தெரிய வந்தது. இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட ஐயப்பன் தலைமறைவாக இருந்ததால் அவரை கைது செய்ய முடியவில்லை. இந்த வழக்கின் விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்ட பெண்களை குற்றவாளிகள் 2 நாட்களுக்கு முன்பு பெங்களூரில் இருந்து அழைத்து வந்ததும் பெங்களூரைச் சேர்ந்த சல்மான் என்பவரிடம் 10,000 முன்பணம் செலுத்தி புதுச்சேரிக்கு அழைத்து வந்துள்ளது தெரிய வந்தது. குற்றம் நடைபெற்ற நாளில் இருந்து தலைமறைவான குற்றவாளியை கைது செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் ஐயப்பன் கோவாவில் இருப்பது தெரிய வந்தது. குற்ற ஆய்வுக்குழு தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் பக்தவட்சலம் மேற்பார்வையில் முதலியார்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் உதவி ஆய்வாளர் ஷேக் அலாவுதீன் மற்றும் எஸ்ஐ ஜேபி மற்றும் கிரைம் தலைமை காவலர்கள் ஜேபி, ராஜவேலு, கலாநிதி, சுபஸ்ரீ ஆகியோர் கோவாவில் கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதியன்று ஐயப்பனை கைது செய்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து விசாரணை நடத்தியதில் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். ஆடம்பர வாழ்க்கை நடத்துவதற்காக பாலியல் தொழிலில் ஈடுபட்டு
பாலியல் விடுதியை தனது கூட்டாளிகளை வைத்து அதனை நடத்தி வந்தது தெரியவந்தது. மேலும் அவர்கள் பயன்படுத்திய 2 செல்போன்கள் மற்றும் இனோவா கார் ஆகியவை ஐயப்பனிடம் இருந்து கைப்பற்றப்பட்டது. ஐயப்பன் மீது இதுவரை கொலை, கொள்ளை, வெடிகுண்டு உள்ளிட்ட 16 வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்று அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். புதுச்சேரியில் சிறுவர்களும் இளைஞர்களும் உடன் இருக்கும் நண்பர்களின் தூண்டுதலின் பேரிலோ, பண தேவையின் காரணமாகவோ, தவறான பழக்க வழக்கம் காரணமாகவோ, வேலையில்லா சூழ்நிலையின் காரணமாகவோ கஞ்சா என்ற போதைப் பொருளுக்கு அடிமையாகி தம்மையும் தமது வீட்டையும் இந்த நாட்டையும் பாதிப்பிற்கு உள்ளாகி எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியான சூழ்நிலையினை நோக்கி நகர்வதை சுட்டிக்காட்டி விழிப்புணர்வு கூட்டம் காவல்துறை உயர் அதிகாரிகளின் உத்தரவின்படி காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட லிங்காரெட்டிப்பாளையம் பகுதியில் ஊர் மக்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தமிழரசன், காவல் அதிகாரிகள் ஜானகிராமன், ராஜன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் அனைவரும் தங்களது கடமையை உணர்ந்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். கரையாம்புத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் பழைய குடியிருப்பு பகுதிகள் சமூக விரோதிகளின் கூடாரமாக செயல்பட்டு வருகின்றன. உடனடியாக இந்த கட்டிடங்களை இடித்து அகற்ற நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரையாம்புத்தூர் கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் 3 ஏக்கர் பரப்பளவில் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இயங்கி வருகிறது. இந்த மருத்துவமனையானது காலை 8 மணி முதல் 2 மணி வரையிலும், மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை வேலை நேரங்களில் இயங்கி வருகின்றன. ஒரு செவிலியர் மற்றும் ஒரு பணியாள் என இருவர் மட்டுமே இரவு 8 மணி வரை பணியில் இருப்பார்கள். இரவு நேரங்களில் பொதுமக்களின் நடமாட்டம் அப்பகுதியில் இல்லாததால் சமூக விரோதிகளுக்கு வசதியாக உள்ளது. மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தங்குவதற்கு அரசு கட்டி கொடுத்த குடியிருப்புகள் தற்பொழுது மரம் செடிகளுக்கு மத்தியில் சிதலமடைந்து காணப்படுகிறது. பழைய கட்டிட வளாகத்தின் உட்பகுதியில் பயன்படுத்தப்பட்ட காண்டங்கள் சிதறி கிடக்கின்றன. இந்த கட்டிடத்தை அரசு இடிப்பதற்கு பல மாதங்களுக்கு முன்னரே பூமி பூஜை போடப்பட்டதாகவும் தற்போது வரை எந்த பணியும் நடைபெறவில்லை என குற்றச்சாட்டும் உள்ளது. எனவே அரசு உடனடியாக இந்த பழைய கட்டிடங்களை இடித்து அகற்ற துரித நடவடிக்கை எடுக்க தொகுதி சட்டமன்ற உறுப்பினருக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு திருநள்ளாறு காவல் நிலையம் சார்பில் மோர் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் ஒரு வார காலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனிக்கிழமை மற்றும் கோடை விடுமுறையை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்திருந்தனர். இந்நிலையில் திருநள்ளாறு ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு வெயிலில் வெப்பத்தை தணிக்கும் விதமாக திருநள்ளாறு காவல் நிலையம் சார்பில் காவல் கண்காணிப்பாளர் பாலச்சந்திரன் தலைமையில் திருநள்ளாறு காவல்துறையினர் மோர் வழங்கினார்கள். இதனை ஆர்வத்தோடு பக்தர்கள் மோரை வாங்கி அருந்தி சென்றனர். காரைக்கால் சாலையில் நிலக்கரி துகள்கள் கொட்டி வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்ட பகுதியை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் ஆய்வு செய்தார். காரைக்கால் அம்பாள் சமுத்திரம் வளைவில் வேகமாக சென்றதால் நிலக்கரி துகள்கள் சாலையில் சிதறியது. அந்த வழியாக வந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் சறுக்கி கீழே விழுந்து காயமடைந்தனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் விபத்து ஏற்பட்ட அம்பாள் சமுத்திரம் பகுதியினை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். எஸ்பி பாலச்சந்திரன், சுப்பிரமணியன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், துறைமுக அதிகாரிகள் ஆகியோர் உடனிருந்தனர். ஆய்விற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் மணிகண்டன், நிலக்கரி ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் செல்லும் பாதைகளில் கூடுதலாக போக்குவரத்து காவல்துறையினரை நியமிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இனி இதுபோன்று அலட்சியமாக நிலக்கரி எடுத்துச் சென்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரி முத்தையால்பேட்டை தொகுதி சப்தகிரி கார்டன் பகுதியில் குடியிருப்போர் நலசங்க பெயர் பலகையை திறந்து வைத்த தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் கண்காணிப்பு கேமராக்களையும் அப்பகுதி மக்களுக்கு அர்ப்பணித்தார். புதுச்சேரி முத்தையால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சப்தகிரி கார்டன் பகுதியில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் குடியிருப்பு பகுதிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனிடம் கோரிக்கை வைத்தனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு திமுக
திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் 1 லட்சம் ரூபாய் செலவில் சப்தகிரி கார்டன் பகுதியில் 12 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தினர். கண்காணிப்பு கேமராக்களை அந்த பகுதி மக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் சப்தகிரி கார்டன் குடியிருப்போர் நலசங்க பெயர் பலகையை திறந்து வைத்து கண்காணிப்பு கேமராக்களையும் அர்ப்பணித்தார். தொடர்ந்து அந்த பகுதியைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பரிசு பொருட்களையும் இலவசமாக வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், பெண்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். கணுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் கணுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் 3வது பிளாட் திருக்காஞ்சி வீதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்து மாரியம்மன் ஆலய 16ஆம் ஆண்டு உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கணபதி ஹோமம், அம்மனுக்கு விசேஷ ஆராதனைகள், அதைத் தொடர்ந்து கொடி ஏற்றுதல் நிகழ்ச்சி போன்றவை நடைபெற்றது. இதனையடுத்து பார்ச்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஊஞ்சல் உற்சவத்தை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து புதுவை வானொலி, டிவி புகழ், சேவா ரத்னா, நெட்டப்பாக்கம் என்ஆர் சங்கர் குழுவினர்கள் தவில் நாதஸ்வர கச்சேரி நடைபெற்றது. புதுவை மாநிலம் அடுத்த சொரப்பூர் கிராமத்தில் அமைந்துள்ள லட்சுமி நாராயணா சன்னதியில் சீதாராமர் திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் அருகே உள்ள சொரப்பூர் கிராமத்தில் உள்ள கனகவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் ராமர் சீதா திருக்கல்யாண உற்சவ பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக தட்டு வரிசை கொண்டு வருதல், பூணூல் போடுதல், மாலை மாற்றுதல், பூப்பந்து போடுதல், காப்பு கட்டுதல், ஹோமம் வளர்த்தல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பின்னர் ராமர், சீதா பிராட்டி ஆகியோர் மணக்கோலத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள வாத்தியம் முழங்க திருக்கல்யாணம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் லக்ஷ்மணன், ஹனுமான் ஆகியோர் உடனிருந்தனர். திருக்கல்யாணத்தில் உபன்யாசம் மற்றும் மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் அரங்கேறியது. திருக்கல்யாணத்தை காண சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர்கள் செய்திருந்தனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் மாங்கல்யம் அடங்கிய சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டது. சென்னை மாநகர் பகுதிகளில் வரும் செப்டம்பர் மாதம் வரை குடிநீர் தேவையினை சமாளிக்க முடியும் என சென்னை குடிநீர் வாரியம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மார்ச், ஏப்ரல் மாதங்களில் வெப்பம் அதிகரிக்கும் பொழுது வெப்பச்சலனம் காரணமாக வழக்கமாக மழை பெய்யும். ஆனால் இந்த ஆண்டு மழை குறைவாகவே பெய்துள்ளது. வழக்கமாக மார்ச் 1 முதல் ஏப்ரல் 27 வரை தமிழகத்தில் சராசரியாக 54 மில்லிமீட்டர் மழை பெய்யும். ஆனால் இந்த ஆண்டு 9.4 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பெய்துள்ளது. இது வழக்கமான அளவை விட 83% குறைவு. இந்த காலகட்டத்தில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கடலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஒரு சொட்டு மழை கூட பெய்யவில்லை. அதே நேரம் நாளுக்கு நாள் வெப்பம் அதிகரித்து வருகிறது. இது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் எஸ். பாலச்சந்திரன் கூறும்பொழுது, தற்போது பசிபிக் பெருங்கடல் பகுதியில் எல்னினோ நிலவுவதால் தமிழக பகுதியில் வெப்பம் அதிகமாக இருக்கும். போதிய மேகங்கள் உருவாகாததால் மழை பெய்ய வாய்ப்பு குறைந்துள்ளது என்று கூறியுள்ளார். கடந்த 100 கோடி ஆண்டுகளில் முதல் முறையாக 2 வெவ்வேறு உயிரினங்கள் ஒரே உயிரினமாக இணையும் அதிசய நிகழ்வு நடந்துள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த உலகம் பல்வேறு அதிசயங்கள், வினோதங்கள் நிறைந்ததாகவே இருக்கிறது. பல சமயம் இயற்கையில் நடைபெறும் விஷயங்கள் நமக்கு பெரும் வியப்பை தருவதாகவே அமைகிறது. அப்படி ஒரு சம்பவம் தான் தற்போது நடைபெற்றுள்ளது. கடந்த 100 கோடி ஆண்டுகளில் இதுபோன்ற நிகழ்வு நடைபெறுவது இதுவே முதல் முறையாகும். இது வரும் காலத்தில் பல மாற்றத்திற்கு காரணமாக இருக்கும் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். IPL T20 கிரிக்கெட் தொடரில் இன்று இரவு 7:30 மணிக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் முன்னாள் சாம்பியனான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் மோதுகிறது. ருதுராஜ் கெய்க்வாட் தலைமையிலான CSK அணியானது லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் அணியிடம் அடுத்தடுத்து 2 தோல்விகளை சந்தித்த நிலையில் இன்றைய ஆட்டத்தை சந்திக்கிறது. 8 ஆட்டங்களில் விளையாடி உள்ள CSK 4 வெற்றி 4 தோல்விகளுடன் 8 புள்ளிகளை பெற்று பட்டியலில் 6வது இடத்தில் உள்ளது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம்.
உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.